கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உதயநிதி ஸ்டாலின் என்றாலே தொடர்ந்து சர்ச்சை தான். சில மாதங்களுக்கு முன்பாக சனாதனம் குறித்து பேசினது இந்திய அளவுல பெரிய சர்ச்சை ஏற்படுத்துது. தற்போது துணை முதல்வராக போறான்றன்னு பாஜக தரப்புல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? உதயநிதி ஸ்டாலின்னாலே சர்ச்சை தான் அப்படிங்கிற இது பண்ணீங்க. சர்ச்சை சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஒரு வளர்ந்து வரும்போது அரசியல் என்பது பட்டு கம்பளம் விதிச்சு ரோஜா மலர்களை தெரு ரோட்ல போட்டு இவங்களை நடக்க வைக்க மாட்டாங்க. கற்களும் முற்களும் கடந்து பாதை தான் அது. கற்கள் முற்கள் காலில் குத்தும், ஆணிகள் இருக்கும், இடர்கள் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். அத தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி பெற வேண்டும். அதான் அரசியல். உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைன்னு சொன்னா என்ன சர்ச்சை? சனாதனத்தை அவர் எதிர்த்து களமாடினார், எதிர்த்து சொன்னாரு. அது உண்மைதானே? அது சர்ச்சையாக்கப்பட்டது. சங்க மீடியா சர்ச்சையாக்குறாங்க. அந்த சர்ச்சை கண்டிப்பாக நாடு சனாதனமும் வர்ணாசிரமும் இருக்கும் காலமெல்லாம் அந்த சர்ச்சை கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும். கேட்ட கேள்வி துணை முதல்வராக ஆக போறாரு. இப்ப அவர் தானே முதல்வருக்கு துணையாக இருக்கிறார். அவர் ஆல்ரெடி துணை முதல்வர் ஆகிவிட்டார். திரும்ப டிக்ளரேஷன் பண்ணாம இருக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு. இப்போ அதாவது தமிழ்நாட்டுடைய வட மாநிலத்திலும் பேரிடர் வெள்ளம், பெரும் மழை வெள்ளத்துல யாரு களத்தில் நின்றார்? ஒரு முதலமைச்சர் நின்று ஆற்ற வேண்டிய பணியை நின்று அவர் செய்தார். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய சேதம். முதல்வர் வர முன்னாடியே அவர் விட்டார் களத்துக்கு. முதல்வர் என்ன செய்யணுமோ அவருக்கு எல்லா வேலையிலும் நின்று அவர் முதல்வருக்கு துணையாக நின்றார். அந்த அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் தான். அதுல என்ன, அவர் மட்டுமல்ல, எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தானே இருக்கிறார்கள். பெரும்பான்மையான அமைச்சர்கள் முதல்வருடைய வேலைகளை அவர் எடுத்து செய்கிறார்கள். அதனால துணை முதல்வர் அப்படிங்கிறதுல என்னமோ ஒரு உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சுட்டு அவர் பரபரப்பு மாதிரியும், அது என்ன மேட்ரு? அவர் தான் துணை முதல்வர் அறிவிக்கத்தான் போறாங்க. செய்திகள் அப்படிதான் கிடைச்சிருக்குது. 28ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பொறுப்பு முதலமைச்சராக கூட அறிவிக்க இருக்கிறார்கள். அதான் செய்தி நம்ம கேள்வி 24/7 மூலமா தெரிவித்துக்கணும். அதனால என்ன பிரச்சனை கேட்கிறேன்? உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிச்சா அதுக்கு என்ன மேட்ரு? நாடு குடிமொழி போகுமா? சுனாமி இது வந்துருமா? என்ன அதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க சார், இப்ப பல்வேறு சீனியர்கள் கட்சியில இருக்காங்க, மூத்த அமைச்சர்கள்லாம் நிறைய இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் ஆக்குறது பல்வேறு விவாதம் ஆகுதுல்ல. அப்படி பார்த்தான் ஒரு வயதில் மூத்தவர்கள் தான் முதலமைச்சர் ஆகும்னு சொன்னா, என் அண்ணன், எங்க பெரியத்தா துரைமுருகன் அண்ணன் தான் முதலமைச்சர் ஆகும். வயசுல மூத்தவங்க இளைஞன் அப்படி இல்லை. ஒரு ஒரு பஸ் இருக்கிறது, ஒரு பேருந்து இருக்கிறது, 60 பிரயாணிகள் செல்கிறோம். எல்லாருமே டிரைவிங் தெரியும், எல்லாத்துக்குமே டிரைவிங் தெரியும் வச்சுக்கிறேங்க. யாராவது ஒரு ஆள் தான் வண்டியை ஓட்ட முடியும், யாராவது ஒரு ஆள் தான் பஸ்ஸை ஓட்ட முடியும். எல்லாருக்கும் டிரைவிங் தெரியும். நான் பிரேக்கை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் கிளச்சை பிடிப்பேன், நான் ஸ்டீரிங் பிடிப்பேன்னா வண்டி ஓடாது, முட்டிட்டு நிற்கும். அந்த அடிப்படையில் தான் ஒரு அமைச்சரை வேண்டாம், எல்லாருக்குமே திறமை வாய்ந்ததான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர் இல்லை. ஆனால் முதல்வர் என்பவர் ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் கட்சியுடைய தலைவர், அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, ஸ்டாலின் இருக்கிறார். இப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்கணும்னா நீங்க ஏன் வயசுன்னு பாக்குறீங்க? வயசு ஒரு அளவுகளா? திறமை இருக்கா இல்லையா? அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையா? இப்போ அவர் எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமைச்சராக வரும்போது என்ன சொன்னாங்க? அவருக்கு வாரிசு அரசியல், அவருக்கு வயசு காணாது, அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, விளையாட்டுத்துறையில எப்படி இருப்பாரு, இளைஞர் நலத்துறை எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா? செஸ் ஒலிம்பியாட்டை வெற்றியமா நடத்தி காட்டினாரா இல்லையா? அப்ப இது எல்லாம் ஒரு இளைஞர்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எல்லாமே அந்த பொறுப்புக்கு வரணும்னா 70 வயசு 80 வயசு கடந்த அந்த முதியவர்கள் தான் இந்த சீட்ல உட்காரணும். இளைஞர்கள்லாம் உட்காரக்கூடாதுன்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு புரிதல் என்னன்னு தெரியவில்லை. ஜப்பான் பார்லிமெண்ட்டை போங்க, ஜப்பான் பார்லிமெண்ட்டை நீங்க பாத்தீங்க, கொரியாவுடைய பார்லிமெண்ட்டை பாருங்க. எல்லாம் 35, 40, 45, 40, 45 வயசு ஆட்கள் தான் அங்க பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்காங்க. துடிப்பான ரத்தம் வேணுமா இல்லையா? அந்த அடிப்படையில வேண்டால் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன்
உதயநிதி ஸ்டாலின் அது வாரிசு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறாரு, அதனால துணை முதல்வர் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை வந்து அந்த பிஜேபி பிஜேபி மீடியாக்கள் வந்து கிளப்பி வர்றாங்க. இதுதானே தவிர அவர் துணை முதல்வர் வந்து அறிவிக்கப்பட்டால் எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. துணை முதல்வர் தான், முதல்வருக்கு அவர் துணையாகத்தான் இருந்து வருகிறார். சார் இப்போ பார்த்தோம்னா இப்போ பல்வேறு காலகட்டங்களில் வந்து அறிவிச்சிருக்கலாம். இப்போ தேர்தல் முடிஞ்சே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் பதவி வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? வேற எதுவும் திமுக சலசலப்பு எதுவும் இருக்கா? ஒரு சலசலப்பும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் வந்தவொடனே ஏன் வந்து ஒரு பரபரப்புன்னு தெரியல. இப்போ அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா, அமித்ஷாவும் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவன் மகன் ஜெய்ஷா வந்து என்ன செய்யறாருன்னா பிசிசிஐ கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஹெட்டா இருக்காரு, சிஇஓ இருக்காரு. ஏதாவது ஒரு சலசலப்பு வந்துச்சா? யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா? ஒண்ணு பண்ணலையே, யாரும் பண்ணலையே. பிஜேபியில நான் லிஸ்ட் சொல்றேன் கேங்க. இப்போ உதாரணமா ஒரு 10-15 பேர் லிஸ்ட் நான் வாசிக்கிறேன். அனுராக் தாக்கூர், சன் ஆஃப் ஃபார்மர் ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம் பிரேம் குமார் துமால், அவருடைய மகன் வந்து அனுராக் தாக்கூர். அவரு வாரிசு அரசியல் இல்லையா? அவருக்கு என்ன 70 வயசு ஆயிடுச்சு, அவர் யங் சாப் தானே. சற்றப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3-4 வயசு தான் வந்து டிஃபரெண்ட். அப்ப அதை நீங்க ஏன் வந்து சர்ச்சை பொருளா ஆக்கவில்லை? துஷ்யந்த் சிங், சன் ஆஃப் ஃபார்மர் ராஜஸ்தான் சிஎம் வசுந்தரா ராஜே, அப்புறம் ராகவேந்திரா, சன் ஆஃப் ஃபார்மர் கர்நாடகா சிஎம் எடியூரப்பா, ரஜ்பீர் சிங், யூபி சிஎம் கல்யாண் சிங்குடைய மகன், பர்வேஸ் வர்மா, டெல்லி சிஎம் சாஹிப் சிங் வர்மாவுடைய மகன். இப்ப இவர்கள் எல்லாம் என்ன எல்லாம் 70 வயசு ஆளுங்களா, 60 வயசு ஆளுங்களா? எல்லாமே 45, 50 அந்த அவங்களும் தானே. அப்ப அப்பமெல்லாம் நீங்க ஏன் வயசு வரல? ஏன்? இது எல்லாம் பிஜேபி ஆட்கள், பிஜேபியுடைய அந்த அமைச்சர்களுடைய மகன்கள், பிஜேபியுடைய தலைவருடைய மகன்கள், பிஜேபியுடைய எம்பியுடைய மகன்கள். அதனால வரல. தளபதி ஸ்டாலினுடைய மகனாக உதயநிதி இருப்பதால் இந்த சங்கி மங்கி மீடியா போக்கஸ் பண்றாங்க. இன்னும் பட்டியல் சொல்ற பாருங்க. சங்கமித்ரா மௌரியா, யூபியுடைய கேபினெட் மினிஸ்டர் சுவாமி பிரசாத் மௌரியாவுடைய மகன். எந்த அடிப்படையில் வந்தாரு? எந்த எலிஜிபிள் அவர் வந்தாரு அவரு? அது மாதிரி பூனம் மகாஜன், மரணமடைந்த பிரமோத் மகாஜனுடைய மகன், எந்த எலிஜிபிலிட்டி வந்தாரு? பிரமோத் மகாஜனுடைய மகன் எலிஜிபிலிட்டி தானே வந்தாரு. அப்ப நீங்க வந்து எங்க போனீங்க? அதே மாதிரி பிரீத்தம் முண்டே, கோபிநாத் முண்டேவுடைய மகன், அப்புறம் ஜெயந்த் சின்ஹா, யஸ்வந்த் சின்ஹாவுடைய மகன், வருண் காந்தி, மேனகா காந்தியுடைய மகன். பட்டியல் சொல்லிட்டே இருக்க முடியும். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இவங்கெல்லாம் வந்து வயசு எத்தனை? அதாவது ஒரு நியாயமான வாதம் வைக்கணுமா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வருக்கு தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எப்படி பார்க்கணும்னா அவருடைய அனுபவத்தை பாருங்க, அவருடைய கல்வி அறிவை பாருங்க, அவர் செயல்படக்கூடியவரா பாருங்க, அவர் துடிப்பான இளைஞரா பாருங்க, அவருடைய கடந்த கால செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்து நீங்க குறை சொல்ல வேண்டும். ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் இயங்கிக் கொண்டே இருக்கார், சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய திறமைகள் வேண்டால் மற்ற பழைய அமைச்சர்கள் இன்னும் சீனியர்களோட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அந்த அடிப்படையில் சொல்லுங்க. துரைமுருகனை மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொன்னா துரைமுருகனுடைய வயசு அனுபவம், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வயசு அனுபவம், அந்த வயசுல வந்து நீ கம்பேர் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப அன்பின் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, கல்வி அமைச்சர். அவர் என்ன குறைச்சல்? அவர் இளைஞர் தானே. அப்ப இளைஞர்களுக்கு வழிவிடக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா? நான் என்ன கேட்கிறேன், இதை மத்த அமைச்சர் யாரும் அப்சர்வ் பண்ணலையே. மற்ற சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்கிறார்களே, சீனியர் ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. சீனியர் அமைச்சர்கள், சீனியருடைய லீடர்கள், திமுகவுடைய அந்த மூத்த அமைச்சர்கள் யாரும் அப்சர்வ் பண்ணலையே, யாரும் வந்து அந்த கருத்துக்கு வந்து மாறுபடலையே, முரண்படவில்லையே. வரவேற்காத பட்டு கம்பளம் விரிக்காத வரவேற்கத்தானே செய்யறாங்க. அதனால வந்து யாரு முதலமைச்சராக இருக்க வேண்டும், யாரு துணை முதலமைச்சராக இருக்க வேண்டும்ங்கிறது வந்து ஆளக்கூடிய அந்த திமுக பார்ட்டி அவங்க முடிவு செய்வாங்க. அதுல என்ன இருக்குது? நான் கேட்கிறேன், அவங்க ரெக்கமெண்ட் வந்தாரா? உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவர் வந்து எம்எல்ஏ இருந்தா அவங்களுக்கு என்ன வந்துட்டு, எம்எல்ஏ வந்து இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் துணை முதலமைச்சர் ஆனா மட்டும் அது என்ன பெரிய தடையா? அதுக்கு அது பாவமா? எந்த அடிப்படையில வாதம் என்ன எனக்கு தெரியவில்லை. எனவே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இப்போ துணை முதலமைச்சர் தான்.
டிக்ளரேஷன் பண்றதுல என்ன பெரிய பெரிய வந்துட்டு இல்ல போகுது? சார், இப்ப ஜனவரி 28 தேதியை வந்து தேர்ந்தெடுக்கிறது என்ன காரணம்? என்ன ஸ்டாலின் என்ன அவர் வந்து காரணமா? வெளிநாட்டு பயணம் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், வெளிநாட்டு பயணம் என்று சொன்னால் அதுல என்ன அது சந்தேகம் என்ன? வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் போகிறார், அது என்ன மேட்ரு? இல்ல ஜனவரி உடல்நிலையில் 28 ஏதோ வெளிநாட்டு சோர்வு போகிறாரு. இல்ல உடல்நிலை ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலை சோர்வு எதுவும் ஏற்பட்டிருக்கா? இல்ல அப்படி என்னன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லா மனிதனுக்கும் வந்து நோய்வாய்ப்படக்கூடியவர் தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து நோய்படவர் இல்லையா? அவருக்கு வந்து கண்டினியூ ட்ரீட்மெண்ட் தான் இருந்தாங்க. அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் வந்து கலைஞர் அவர்களும் வந்து நோய்வாய்ப்படத்தான் ட்ரீட்மெண்ட் தான் இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்து நோயே வரக்கூடாது அப்படியா? அவரும் மனுஷன்தான். அவர் வந்து நல்லபடியா சுகமா இருக்கட்டும், நம்ம வாழ்த்துறோம். சொல்றேன், மனிதன் அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து என்ன செய்யும்? நோய் வரும், தொற்று வரும், எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் உள்ளதானே. மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு ஆணும் ஒரு கால உள்ள நோய்வாய்ப்படத்தான் செய்வார்கள். அப்போ அப்படி நோய்னா என்ன நோய்? மறைக்க அரசு கெசட்ல வெளியிடும். நீங்க வந்து சிகிச்சைக்காக, மேல் சிகிச்சைக்காக போகிறார் என்று சொன்னால் சிகிச்சைக்காக போகிறார் என்று சொல்வார்கள். இப்ப ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் போறாங்கன்னா 2-3 நாட்டுக்கு போறாரு. அப்போ இது பிசினஸ் ரீதியா போடுவாரு. ஒருவேளை இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல வந்து அதிகமான முதலீட்டை ஈட்டிருக்கிறார்கள், அது சம்பந்தமான கலந்தாய்வு கூட செல்லலாம் அல்லவா? அதனால அங்க ஒரு பொறுப்பு முதலமைச்சர் தேவைப்படும், அந்த சீட்ல கவனிக்கக்கூடிய ஆள் தேவைப்படும், அதில் சில அமைச்சர்களை நியமிப்பார்கள். இதை வதந்தியா எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா வாரிசு அரசு? அப்ப இந்த வாரிசு அரசு லிஸ்ட் இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. பிஜேபியில நார்த்ல வடக்க ஒரு சில குடும்பங்கள் தான் வந்து என்ன செய்ய முடியும், ஆள முடியும். அந்த லிஸ்ட் கூட நான் பட்டியல் எடுத்து வைத்திருக்கிறேன். அவ்வளவு பாஜகவுல வாரிசு அரசுன்னு நீங்க வந்து தட்டினீங்கன்னா அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கிறது. வாரிசுகள் வரக்கூடாது, தலைமை பதவி வரக்கூடாதுங்கிற சருத்துலாம் ஒண்ணும் இல்லை. அரசியல் என்று சொன்னால் வாரிசு வரத்தான் செய்வாங்க. ஒரு டாக்டருடைய மகன் டாக்டர் ஆகக்கூடாதா? இன்ஜினியர் மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாதா? அப்ப அப்படியே சொல்லுங்க. அப்ப இதே வந்து ஒரு ஒரு வேற வேற மாதிரில இருக்கிறது. திறமையானவர்கள் யார் இருந்தாலும் என்ன செய்வாங்க, வருவாங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக வந்து அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வைங்க, சரியாக அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி, அந்த பொறுப்புக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த வேலையில அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அதுதானங்க உண்மை. அவர் துணை முதல்வருக்கு 2000 வருஷத்துக்கு துணை முதல்வர் இல்லையே, அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணவில்லை, அவர் சரியாக மக்களை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடும் போது மக்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள். அதனால ஜனநாயகவுடைய முறை. அப்ப அதுல ஒரு ஒரு சர்ச்சையாக்குன்னா எனக்கு அது என்னன்னு விளங்கவில்லை. அதனால வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறதுல ஒரு பெரிய சர்ச்சை கிடையாது. ஆனா ஒரு தப்புன்னு கிடையாது. ஜனநாயக நாட்டுல வந்து ஆகலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு கிரைட்டீரியா, முதலமைச்சர் மகன் என்ற அடிப்படையில் தான் ஆகிறார் அப்படின்னு சொன்னா இதுதான் பதில். முதலமைச்சர் மகன் அடிப்படையில் அவர் ஆக்கப்பட்டார் என்று சொன்னால், அவர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்டா, அந்த பொறுப்புக்கு ஏற்றவன் நடக்கவில்லை என்று சொன்னால் அடுத்தவர் எம்எல்ஏவே ஆக முடியாது, மக்கள் அந்த தூக்கி வீசிடுவாங்க. அதான் ஜனநாயகத்துடைய ஓட்டிங் சிஸ்டம். அதனால வந்து அப்போ யார துணை முதல்வர் ஆக்குன்னு சொல்றாங்க, அதையா சொல்லுங்க. சரி, உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோம், வேற யார துணை முதல்வர் ஆக்கணும்? அப்போ உங்க இஷ்டப்படி ஆக்க முடியுமா? இப்ப சீமான் ஆக்கிடுவோமா? வேற யார் ஆக்க சொல்லி துணை முதல்வர் யார் ஆக்க சொல்லி? இல்ல அப்ப யார் ஆக்கணும்? சட்டமன்ற உறுப்பினராக திமுகவுடைய ஒரு ஆளை தானே ஆக்க முடியும். எடப்பாடி ஆக்க முடியுமா? எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காப்ல. அப்ப யாராவது ஒரு எம்எல்ஏ ஆக்கித்தான் ஆக வேண்டும். அது உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடாது என்பது வன்மம் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வரக்கூடாது, மற்ற யார் வேணா வந்திருக்கீங்கன்னா அப்ப உதயநிதி ஸ்டாலின் மீது என்ன ஒரு இதான் சனாதனம். இந்த சனாதனம் தான் வேணாங்கிறார். இதே மாதிரி தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது இதே பிரச்சனை தான். கலைஞருடைய மகன், கலைஞர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவர் சும்மா வரவில்லை. தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கு முதல்வர் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா மிசால இருந்து ஆரம்பித்து 40 ஆண்டு கால பயணம். அதனால ஒரு ஒரு வாரிசு இருப்பது நல்லதுதான். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் ஒரு நல்ல ஒரு லீடர். அவங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸுக்கு அப்பாற்பட்டு, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அயன் லேடி. அந்த அண்ணா அதிமுகவை வந்து வழிநடத்தியில வந்து மிக செம்மையா வழிநடத்தினாங்க. சாதாரண ஒரு இது இல்லை. இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இடத்தில் வெற்றி இடத்தை வந்து எப்படி ஆகி போச்சு? அதிமுக 2ஆக உடைந்து, அந்த அதிமுகவுடைய ஓட் பேங்கே சிதைந்து, யார் யாரெல்லாம் வந்து முதலமைச்சராக வந்து எடுப்பார் கைப்பொழியாலாம் ஆகக்கூடிய அளவுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுக்குற அளவுக்குலாம் ஆயிட்டா இல்லையா? இன்றைக்கு ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, அமமுக அது தனியா 3 கூறாக பிரிக்கப்பட்டா இல்லையா? இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு வாரிசு இருந்திருந்து அவர்கள் தான் எனக்கு பிறகுன்னு அவர் சொல்லியிருந்தால் வந்து இந்த கட்சியாவது காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில வந்து திமுக வந்து இன்னைக்கு ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு லீடு அந்த 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 வாரிசு அரசியல் இருக்கிறது. வாரிசு அரசியல் சரிதான். நீங்கள் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் சரியில்லை, அவர் வந்து தகுதி இல்லாத ஆளு அப்படிலாம் சில ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த திமுக கட்சியை நீக்கிறீங்க. திமுக கட்சிக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அவங்க எல்லாம் ஜனநாயக முறையில வந்து பொதுக்குழு செயற்குழு அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கட்சியுடைய தலைவர் யாரு, கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு எல்லாம் அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப அதே அடிப்படையில் தான் வந்து முதல்வர், துணை முதல்வராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பான்மையான அமைச்சர்களும் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கு வந்து இவர் சரிதான் என்று சரி காணும் போது அதுல வந்து கூடாது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இல்லைங்கிறார். ஒரே தான் சொல்ல முடியும், துணை முதலமைச்சராக ஆன பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரியாக அவர் செயல்படவில்லை என்று சொன்னால் குறை சொல்ல முடியும். சரியாக செயல்படவில்லை, அவர் வகித்த பதவிக்கு எதிராக செயல்படுகிறார், மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் சொன்னால் மக்களே அவரை வீழ்த்துவார்கள். இதான் ஜனநாயக ஓட்டிங் சிஸ்டம், அதான் தேர்தல் நடைமுறை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.